Hello everyone, welcome back to Anglofone. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் போகணும்னா இங்கிலீஷில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அண்ட் அதுக்கு என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம், பார்த்தா கூட்டமாக இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம கூட எத்தனை பேர் வந்திருக்காங்கிறத பார்த்துட்டு டேபிள் இருக்கான்னு கேட்போம். இப்போ 2 பேர் போயிருக்கோம்னா கேன் வி ஹாவ் அ டேபிள் ஃபார் 2? இப்போ டேபிள் இருக்குன்னா எஸ் வி ஹாவ் அ நைஸ் டேபிள் ரெடி ஃபார் யூ. அதே இல்லைன்னா கொஞ்சம் பொலைட்டாக சொல்லணும், ஐம் சாரி வி டோன்ட் ஹாவ் அ டேபிள் ரைட் நவ். அதே இப்போ தான் இல்லை ஆனால் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இருக்குன்னா இந்த சென்டென்ஸையும் கூட சேர்த்து சொல்லிக்கோங்க. இட் வில் டேக் அபவுட் 15 மினிட்ஸ். இப்போ இந்த 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறத கன்வே பண்ணுறதுக்கு that's okay, we'll wait for a bit or we'll wait for a while. அதுவே உங்களுக்கு விண்டோ பக்கத்தில் இருக்க டேபிள் உட்காரணும்னு இருந்துச்சுன்னா can we sit by the window இப்படி கேட்கலாம். ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் there's a table by the window. அப்படி இல்லைன்னா I'm sorry, all the window seats are occupied at the moment. இப்போ நீங்கள் மெனு கார்டு பார்த்துட்ருக்கீங்க, அதில் ஒரு டிஷ்ஷு காரமாக இருக்கான்னு கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இஸ் திஸ் டிஷ் ஸ்பைசி அப்படின்னு கேட்கலாம். அந்த டிஷ் காரம்னா ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத இட்ஸ் ஜஸ்ட் அ லிட்டில் ஸ்பைசி, நாட் டூ மச். அதுவே ஆமாங்க இந்த டிஷ் ரொம்ப காரமாக இருக்கும், நான் உங்களுக்கு வேணால் கொஞ்சம் மைல்டாக காரம் கம்மியாக இருக்கிறத சஜஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் that's quite spicy, I can suggest a milder dish if you want. அப்போது இல்லை பரவாயில்லைங்க நான் வேறு சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு that's okay, I'll choose something else. நீங்கள் ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணீங்க ஆனால் வந்தது என்னமோ வேறொரு டிஷ்ஷு. அப்போ நீங்கள் ஐ திங்க் திஸ் இஸ் நாட் வாட் ஐ ஆர்டர் அப்படின்னு கேட்கலாம். ஐயோ சாரிங்க நீங்கள் கேட்ட டிஷ்ஷை இப்போவே கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஐம் சாரி I'll bring the correct dish right away. இல்லை பரவாயில்ல நான் இதே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல தோணுச்சுன்னா that's all right, I can try this anyway. அப்படி இல்லைன்னா no worries, it's fine, I can eat this அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்கள் கூட வந்தவங்க கிட்ட நீங்கள் ரெஸ்டாரண்ட்க்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு have you been here before? அப்படி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அப்போ இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு what would you recommend here? சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காஃபியோ டீயோ வேணுமான்னு கேட்கறதுக்கு would you like to have a coffee or a tea? இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் நீங்கள் இன்னொரு தடவை கூட இங்கே வரணும்னு நினைக்கிறீங்க, அப்போது திஸ் ரெஸ்டாரண்ட் இஸ் லவ்லி, we should come here again அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் பேஸ்டான சென்டென்சஸ் பார்த்தோம். இதுவே வேறு எந்த பிளேசஸ்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் சென்டென்சஸ் தேவைப்படுதுங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கான்டென்ட்க்கு ஆங்கிலோஃபோனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க பயோல இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள்.